Hello everyone, welcome to Ungal kitchen. இன்னைக்கு அவல் யூஸ் பண்ணி ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போறோம். இந்த ரெசிபி ஈஸியா பண்ணக்கூடிய ஒரு ஹெல்த்தியான ஸ்வீட் ரெசிபி. இந்த ஸ்வீட் அவல் பண்ணுறதுக்கு நீங்கள் அவல் சூஸ் பண்ணும்போது தின்னாக இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. திக்காக இருந்துச்சுன்னா அது சோக்காரத்துக்கு கொஞ்சம் டைம் ஆகும். அதுமாதிரி டேஸ்ட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நீங்கள் எய்தர் ஒயிட் அவல் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா நீங்கள் ரெட் அவலும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இந்த ரெசிபிக்கு ரெட் அவல் தான் யூஸ் பண்ண போகிறேன். நான் 1.5 கப் ரெட் அவல் எடுத்துருக்கிறேன். இப்போ நம்ம எடுத்துருக்கிற அவலை கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அந்த ஈரப்பதத்திலே அதை நல்லா ஊற விட்டுட்டிங்கன்னா நல்லா சாஃப்ட் ஆகிடும். இந்த ஸ்வீட் அவல் பண்ணுறதுக்கு நீங்கள் எய்தர் கருப்பட்டி இல்லைன்னா வெல்லம் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு சிரப்பு பண்ண போகிறோம். அதுக்கு 1/2 கப் தண்ணி, 1 கப் கருப்பட்டி. நான் கருப்பட்டி தான் இதுக்கு யூஸ் பண்ணுறேன். இதில் பாவு பதம் எதுவுமே கிடையாது. ஜஸ்ட் நம்ம ஆட் பண்ண கருப்பட்டி நல்லா தண்ணியில் கரைஞ்சி பாயில் ஆன உடனே நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம அதை வடிகட்டி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். ஒரு 8 ஏலக்காய் எடுத்து நல்லா பொடி பண்ண போகிறேன். நீங்கள் ஆல்ரெடி ஏலக்காய் பொடி வச்சுருந்தீங்கன்னா அதில் 1/2 டேபிள் ஸ்பூன் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம ஊற வச்ச 1.5 கப் ரெட் அவலை ஒரு பவுலில் சேர்த்துட்டு 1/2 கப் துருவின தேங்காய், ஏலக்காய் பவுடர், கொஞ்சம் ரோஸ்டட் கேஷ்யூஸ், அப்புறம் நம்ம கருப்பட்டி பாகு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். நீங்கள் பாகு சேர்த்து மிக்ஸ் பண்ணும் போது ஃபஸ்ட்டு கொஞ்சம் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தேவைப்பட்டால் அதுக்கப்புறம் நீங்கள் கொஞ்சம் சேர்த்தும் நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த ஸ்வீட் அவலும் ஒன் ஆஃப் த ட்ரெடிஷ்னல் ரெசிபி தான். எங்கள் ஃபேமிலியில் இதை ஒரு ஈவினிங் ஸ்நாக்காக எய்தர் நாங்கள் கருப்பட்டி இல்லைன்னா வெல்லம் யூஸ் பண்ணி நாங்கள் பண்ணுறது உண்டு. அதுக்கப்புறம் இதை சித்திரை வருடப்பிறப்பு அன்னைக்கு நாங்கள் இதை வச்சு தான் நாங்கள் சாமியும் கும்பிடுவோம். இந்த ஸ்வீட் அவலை உடனே சாப்பிட முடியாது. அதனால் ஒரு லிட்டை வச்சு மூடி ஒரு 1 hour சோக் பண்ண வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்தீங்கன்னா நம்ம சுவையான ஸ்வீட் அவல் ரெடி ஆகிடும். I hope you enjoyed it. Thanks for watching and I'll see you next time.